नागपासनं देवं रत्नोकणैगूढिनो तथाङ्गतबलं ज्यादे तरणं महाराजनो वर्णादित्यादेहाय नमः वर्णनेत्राभ्यां नमः ओम इमं हे वर्णसुदेवं विद्यात्मनजा सोमवस्त्रादगे तत्तादामि ब्रह्मणार्धमान सदादाहत्वे इदमानो अभिप्पेः अहे नमानो वर्णेः बौद्धतकं समानः विक्रमोदेः अस्मिन्ने कुम्भे सकलतीर्थादिवजवर्णमा वाक्ये आवागणे स्थापने सन्निधाने सन्निरोधने दिग्बन्धने अवगुण्डने तालत्रये धेनु मकरे नमस्कारे पद्मे त्रिशूले समस्त विशेष मुद्रामुद्रस्ये अर्घ्ययित्वा पात्ये आचमनीय अर्घ्यानि दत्त्वा षडाधिपदाराणि विदावे वस्त्रगन्ध पुष्पाक्षतेभ्यर्चे ओं भा वरुणाय नमः ओं भा प्रतेजसे नमः ओं भा स्वरूपिणे नमः ओं भा उपामतदे नमः ओं भा मकरवाहनाय नमः ओं भा जलाधिपतये नमः ओं भा भास्कराय नमः ओं भा नीतराय नमः वरुणाय नमः आदिदेवतानि समर्पयामि वरुणाय नमः கிராமம் நல்ல சுபிட்சத்தோடு இருக்க வேண்டும். கிராமவாசிகள் எல்லாம் சௌக்கியத்தோடு இருக்க வேண்டும். கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனையானது செய்து வந்து நமது ஆலயத்தினுடைய முதல் ஆண்டாக இருக்கக்கூடிய லட்சாத்திரை வைபவமானது மிக நல்ல முறையிலே நடைபெற வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நமது ஆலயத்தினுடைய லட்சாத்திரை அர்ச்சனையானது நடைபெற வேண்டும் என்றெல்லாம் சங்கல்பமானது செய்து வந்து ஆலயத்தினுடைய நவாட்சரி என்று சொல்லக்கூடிய மூலமந்திர ஹோமமானது நடைபெறும் என்பது தொடர்ந்து ஹோமமானது செய்விக்கப்பட்டு மகாமாரியம்மனுக்கு அபிஷேகம் கலசாபிஷேகமானது செய்விக்கப்பட்டு தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரமானது செய்விக்கப்பட்டு முதல் அர்ச்சனையாக இருக்கக்கூடிய லட்சார்ச்சனையானது துவக்கம் செய்ய இருக்கிறார்கள். இன்றைய தினம் உபயதாரர்கள் அவர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருகை தந்து இன்று காலை எப்பொழுதும் மாலை நடைபெற இருக்கின்ற அபிஷேகமானது இன்றைய தினம் காலை வேளையிலே அபிஷேகமும் யாகங்களும் கலசாபிஷேகமும் நடைபெற இருக்கின்றது. இன்றைய தினம் உபயதாரர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வருகை தந்து நடைபெறுகின்ற அபிஷேகத்தை தரிசனம் செய்து கொள்ள வேண்டும். அதே சமயம் பக்த கோடிகள் பொதுமக்களும் உடனடியாக ஆலயத்திற்கு வருகை தந்து யாகங்கள் வேத ஆராதனைகள் செய்ய இருக்கிறார்கள். ஆதிபராசக்திக்கு ஜெய்.